பொதுவாக சாமுத்திரிக லட்சணம் அடிப்படையில் ஜோதிடம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. சாமுத்திரிகா லட்சணம் புதுமை அல்ல, அது பழமை. சமுத்திரராஜன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். இந்த முகத்தை வைத்து, அதனுடைய அசைவுகளை வைத்து, அதில் இருக்கக்கூடிய ரோம்ஸை வைத்து, அதில் என்னென்ன மாதிரிலாம் பொருட்களை ஆட் பண்ணால் நமக்கு அந்த அமைப்பு கிடைக்குன்னு சொல்லக்கூடியது தான் சாமுத்திரிகா. சமுத்திரராஜனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமே இருக்குது, அதுதான் சாமுத்திரிகா. இப்போ ஒருத்தங்களுக்கு கண் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் சார்? பெண்களுக்கு வரக்கூடிய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரையும் எடை போடக்கூடிய தன்மை ஜாஸ்தி, முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க. ஆனால் அன்பு நிறைந்திருக்கும். ஒரு குழந்தை பிறந்த பிறகு திருமணத்தை காட்டிலையும் முதன்மையாக கருதப்பட்டது காது குத்துதல் வைபவம்னு பேர். அது என்னன்னா, பேசுகிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறதெல்லாம் மெமரியில் ஏற்றிடுமா, அது குழந்தைகளுக்கு உண்டுங்கிறதுக்காக தான் இந்த காது குத்துதல் வைபவம்னு வச்சு அதுக்கு ஸ்டார் தொடு போடுவாங்க. சாமுத்திரிகா லட்சணத்தில் படி மச்சங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வலது நம்ம மூக்குக்கு பக்கத்துலேயோ அல்லது மூக்குக்கு கீழேயோ அல்லது சில பெண்களுக்கோ ஆண்களுக்கும் இங்கே ஒரு சின்ன ஒரு பொட்டு வைத்த மாதிரியோ இருந்துச்சுன்னா அது யோகம்னு சொல்லப்பட்டிருக்குது. சித்த வைத்தியத்தில் இருக்கிறவங்கலாம் பெருசாக அந்த தாடி வச்சுருப்பாங்க, சேஃபாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது நாயப்படி பார்த்தோம்னா யாரும் தாடி வைப்பது உகந்தது அல்ல. ஏன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் சாமுத்திரிக லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள். வணக்கம் சார். சாமுத்திரிக லட்சணம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு புது வகையாகவே இருக்குங்க சார். ரொம்ப நாட்களாகவே இருக்குது. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலைகளில் பல பேர் அதை இன்னும் பார்க்குறதில்ல. நானுமே அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்லைங்க சார். ஸோ பொதுவாக சாமுத்திரிக லட்சணம் அடிப்படையில் ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். சாமுத்திரிகா லட்சணம் புதுமை அல்ல, அது பழமை. சார் நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக சொல்கிறீங்க. இப்போ அந்த ஃபேஸ் ரீடர், சில அஸ்ட்ராலஜர் நான் ஃபேஸ் ரீடர்னு போட்டிருப்பாங்க, முகத்தை பார்த்து சொல்வதுன்னு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை சாமுத்திரிகா. சார் சாமுத்திரிகானா என்ன சார்? பெண்களுக்கு சாமுத்திரிகானா பட்டு தான் ஞாபகம். சாமுத்திரிகா பட்டு, அந்த பட்டுக்கே சாமுத்திரிகா பட்டுன்னு ஏன் பேர் வச்சா? யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா, சமுத்திரராஜன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் தான் உடல் அங்கே அசைவுகளையும் அவயங்களையும் வச்சா. அவயங்கள்ங்கிறது நம்ம வேறு விதமாக நினைப்போம். அவயங்கள்னால் இந்த 9 நவத்துவாரத்துக்கு பேரும் அவயங்கள்னு பேர். அதில் பிரதானமாக 5 முகத்தில் அடக்கப்பட்டது. இந்த முகத்தை வைத்து, அதனுடைய அசைவுகளை வைத்து, அதில் இருக்கக்கூடிய ரோம்ஸை வைத்து, அதில் என்னென்ன மாதிரிலாம் பொருட்களை ஆட் பண்ணால் நமக்கு அந்த அமைப்பு கிடைக்குன்னு சொல்லக்கூடியது தான் சாமுத்திரிகா. சமுத்திரராஜனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமே இருக்குது, அதுதான் சாமுத்திரிகா. ஜாதகம் ஜனனகால ஜாதகமே வேலை செய்யும் சொல்கிறாங்க. ஜனனகாலத்தை காலத்தை விட முதன்மையானது சாமுத்திரிகா. எப்படின்னா, இப்படித்தான் குழந்தை வரணும், இப்படித்தான் மூக்கு இருக்கும், அப்பா போல இருக்குப்பார், உன் சித்தப்பன் போல இருக்குப்பார் சொல்கிறாங்களா இல்லையா முன்னோர்கள்? அப்போ மருத்துவ சிரிப்பா ஆயா இருப்பா, அந்த குழந்தைய யோனியிலேருந்து எடுத்து தலையில தட்டி அது எடுக்கிறப்பே அது அழுக ஆரம்பிச்சிடும். அந்த டயத்தை தான் லக்கணமாக குறிப்பாங்க. இப்போலாம் தட்டி குளிப்பாட்டி குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் ஆயிடும். அதனால நிறைய ஜாதகங்கள் வித்தியாசம் வருது. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. எப்படின்னா, அவங்க இந்த பெர்கண்டாயிட்டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட இருக்குது. 44 நாள் ஆனால் தான் மெடிக்கல்லே டெஸ்ட்டு ஒத்துக்குவாங்க. 43 நாள் ஒத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் மாட்டில் இன்றைக்கி இருக்குது. அந்த 44 அதனால கருவாய் உருவாய் அப்படின்னு சொன்னாங்க. கருந்து அந்த கரு உருவானப்பயே சாமுத்திரிகாவில் கண்டுச்சிடலாம். இன்னும் எளிமையாக சொல்லவா, சாமுத்திரிகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன? ரோப்ஸ். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ரோமை வச்சு தடவி பார்த்து இப்படித்தான் இருப்பாங்கங்கிறத நம்ம திரைப்படத்தில் பார்த்துருப்போம். வரது மகாராணி இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கா. அதுக்கு என்ன சார் இதுனா இதிகாசமா? இன்றைக்கும் கூட போலீஸில் கண்டுபிடிக்க முடியாத அதுல ரோம்ஸை வச்சு இப்படிலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கம்ப்யூட்ரு. நவீன உலகத்தில் கம்ப்யூட்ரு வரைஞ்சி கொடுக்குது, இந்த ரோமுக்கு இப்படி தான் இருப்பாங்க இல்லையா நிகழ்காலத்தில். அப்போ சாமுத்திரிகா பழமையானதா புதுமையானதா? சாமுத்திரிக லட்சணத்தில் ஒவ்வொரு அங்கத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அது இப்படி இருந்தால் இந்த பலன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் சார். பொதுவாக நம்ம கண்ணில் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு கண் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது எந்த மாதிரி பலன்கள் இருக்குங்க சார்? பெண்களுக்கு ரொம்ப பொருந்தும். வேல்விழி யாழ் மீனாள், அப்படி மீன் அப்படியே முட்டை போட்டுட்டு பொறிஞ்சிக்கிட்டே இருக்குமா, பார்த்துக்கிட்டே இருக்குமா, அந்த பார்வையிலே முட்டை பொறிஞ்சிரும். அதனால் அது மீனாள். என் அன்னை மீனாட்சிக்கு பேர் மீனாள் அப்படின்னு பேர். அப்போ அந்த பெண்களுக்கு வரக்கூடிய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக சாப்பிட்றானோ நம்மளை தான் பார்க்குறானோ இல்லையாலும் இந்த 2
இந்த கருவிழிகளும் வலது புறமாக போய்கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சந்தேக குணம் அல்ல, யாரையும் எடை போடக்கூடிய தன்மை ஜாஸ்தி, முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க. ஆனால் அன்பு நிறைந்திருக்கும். இவன் திருடே, இவன் கரெக்டானவன், இவன் நம்மக்கிட்ட பொய் சொன்னான் அப்படின்னு கணிக்கக்கூடிய ஆற்றலை 2 கருவிழிகளும் வலதுபுறமாக ஓரமாக போகும்பொழுது இந்த அமைப்பு பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு சொல்லணும்ல, ஆண்கள் என்னன்னு பார்த்தா தனக்குத்தானே எல்லாம் தெரியும். ஒத்த பக்கமாக நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுடைய கருவிலையை ஓரமாக ஒதுக்கி பாருங்கள், உங்களால் இருக்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் திருப்பிடுவீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த கருவிலையை ஒரு பக்கமாக நம்ம நானே கூட ஒதுக்குறேன் அப்படின்னா நமக்கு பின்னாடி யார் இருக்கிறா, நமக்கு ஏதோ நடக்குதோ அந்த சிந்தனை தான் போகுமே தவிர அடுத்து எங்கே இருக்குங்கிற தன்மையை ஆண்களுக்கு ஏற்படுத்தாது. சமத்துறையால் மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் ஆண்கள் சட்டை பண்ண மாட்டான். என்னை கூட பேச்சில் கூட முன்னாவாடா பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெண்கள் நீ எங்கே இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிட்டு தெரியுங்களா அப்படிங்கிற காரணம் புரியுடைய கருவிழி. கண்டிப்பாங்க சார். இப்போ சாமுத்திரிக லட்சணப்படி காதுகள் எப்படி இருக்கணுங்க சார்? அந்த காது ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இந்த சாமுத்திரிக லட்சணப்படி குழந்தையிலிருந்தே கொண்டு போகிறேன். ஒரு குழந்தை பிறந்த பிறகு திருமணத்தை காட்டிலும் முதன்மையாக கருதப்பட்டது காது குத்துதல் வைபவம்னு பேர். இது கேஸ்ட்டை பற்றி இப்போ கொண்டு வராங்க. கேஸ்ட்டில் எல்லா இதுலேயுமே காது குத்துதல் உண்டு. இது எதுக்குன்னா அக்குபஞ்சர், இந்த காதில் இருக்கக்கூடிய மடல்னு பேர். இது அதை வச்சு தான் நம்ம திருமண மடல் அந்த மடல்னு சொல்கிறோம். இந்த மடல் இருக்கு இல்லையா, இந்த மடலில் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த காதை குத்தி இந்த தோடு முன்பகுதி கனமாகவும் பின்பகுதி சற்று அழுத்தம் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சுன்னா அது என்னன்னா பேசுகிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறதெல்லாம் மெமரியில் ஏற்றிடுமா, அது குழந்தைகளுக்கு உண்டுங்கிறதுக்காக தான் அந்த காது குத்துதல் வைபவம்னு வச்சு அதுக்கு ஸ்டார் தோடு போடுவாங்க. ஏன் ஸ்டார் போடுன்னா, இப்போ ரவுண்டாக இருந்தாலோ அல்லது தட்டையாக இருந்தாலோ அது ஒரு பேலன்ஸ் பண்ணாது. ஸ்டாராக இருந்தால் குழந்தை இங்கிட்டு சாஞ்சா இந்த பக்கம் வெயிட்டை கொடுத்துக்குவோம், அங்கிட்டு சாஞ்சா அந்த பக்கம் வெயிட்டை கொடுத்து சம விகிதத்தில் அது அக்கு பஞ்சரை வேலை செய்கிறதுனால தான் இன்றளவும் கூட அதுக்கு பேரே ஸ்டார் தோடு அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைக்கு நாணத்தை கொடுப்பதற்காக உள்ளது. பெண்கள் பிரதானமாக தோடு அணிகிறது உண்டு. அது அழகுக்காக அணிகிறாங்க. அது மயில் தோடோ மான் தோடோ எதுவாக இருந்தாலும் அழகுக்காக அணிகிறாங்க அப்படின்னு பேர். இதில் நம்ம முன்னோர்கள் முக்கியமாக இருந்தாங்க. ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அவள் ஒல்லியாக இருக்கா, அவளுக்கு சத்து குறைவு தேவை, அல்லது மூக்கு மேலே கோவம் வருது, அல்லது அவளுடைய வளர்ப்பு விகிதத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப யாராவது அவளை சீண்டி பார்த்து அவளுக்கு புசுக்குன்னு கோவம் வருது, ஒரு சில சத்துக்கள் மட்டும் குறைவாக இருக்குது, ஒரு சில உணவுகளை தவிர்க்கிறா அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சைடு ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி சொன்னால் தான் புரியுது. அந்த காலத்தில் அடுக்கு தோடுன்னு அதுக்கு பேர். நம்ம தோடுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் ஒரு காதை குத்தி விடுவாங்க. இப்போ சமீப காலமாக 89 சைடு ட்ராப்ஸுங்கிறது ஃபேமஸ் ஆகி இதுக்கும் கூட சைடு மாட்டல்னு கூட வந்துருச்சு. அது தேவையில்லை. இது அந்த காதில் எங்கே குத்துனாலும் அது தனித்தனியாக வேலை செய்யக்கூடிய நரம்புகளை கடவுள் கொடுத்துருக்குறாங்க. இது பெண்களுக்கு பொருந்தும். சார் ஆண்களுக்கு உண்டா சார்? ஆண்கள் அந்த காலத்தில் காது குத்துவது மட்டும் இல்லாமல் கொண்டை போட்டு பூ வைத்திருந்தார்கள். இது ஐயரில் மட்டும்தான் கிடையாது, இல்லை, பழமை காலத்தில் இது இருந்துச்சு. பல்வேறு சூழ்நிலையினால் பராமரிக்க முடியல. வேத சாஸ்திரங்கள், வேத விற்பனர்கள், வேதர்கள், ஆசிரியர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பண்டிட்டு ஒரு முதன்மையானவங்களும் அந்த காலத்தில் தோடு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஞாபக சக்தியை பன்மடங்காக பிரயோகப்படுத்தும். நம்ம ஏற்படுத்த ஞாபக சக்தியை இப்போ ஒரு உதாரணம் சொல்லவா, இப்போ ஒரு கோயிலில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு அந்த ஒரு பதில் இருக்குதுன்னா அவன் அவனுக்கு என்னப்பா நெய் சாதம் சாப்பிட்டுக்கிறேன் தடமாக பேசுகிறான்னு அல்ல, அவன் ஆச்சரியமாக விரதம் இருப்பான். அந்த அதிகால வேலையில் அவன் சொல்லும் பொழுது நீங்கள் இதை ரேடியோவில் கூட போட்டு கேட்டு பாருங்கள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அந்த ஒளிர்வுத்தன்மையை அவன் ஒழிக்கும் பொழுது நம்ம செவிக்கு ஒழிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தையும் பிரயோகத்தன்மையும் கொடுக்கறதுக்காக ஆண்கள் தோடு அணிஞ்சிருப்பாங்க. சாமுத்திரிக லட்சண அடிப்படைப்படி நமக்கு பற்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும், எந்த மாதிரி அமைப்புகளுக்கு என்ன பலனுங்க சார்? சாமுத்திரிக லட்சணப்படி இது ரொம்ப எல்லாத்துக்கும் வேண்டப்படக்கூடிய விஷயம். ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுப்பாருக்கு பல் எத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த கை சும்பல்னாலும் நடந்தது, சில பேர்த்துக்கு யதார்த்தமாக நடந்தது இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த சதை அந்த உருவ அமைப்பு வாடும் பொழுது அது தானாகவே அடங்கிடும். ஃபாஸ்ட் ஃபுட்டு இயற்கை ரீதியாக வரும் பொழுது அந்த பல்களை கரெக்ஷன் பண்ணலாம். அப்போ கூட என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பல்லை எடுக்க மாட்டாங்க.
அந்த ராவி விடுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் கேட்டால் கூட சட்டுன்னு பல்ல எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடியில் சில பேர்த்துக்கு கூட அடிஷனலாக ஒரு பல்லு மேலே ஏறி இருந்தால் அதுக்கு பேர் தெத்து பல்லுன்னு பேர். தெத்து பல்லுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் யோகாக்காரன் அப்படின்னு. நாக்கில் புள்ளி இருந்து கருநாக்கு என் நாக்கில் ஒழுகாத பழிச்சிருன்னு சொல்லுவது வேறு. அது தெத்துப்பல், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தெத்துப்பல்லாக பேரன் பேத்தி இருந்தால் அந்த தாத்தா பாட்டிக்கு யோகம்னு சொல்லி நம்பப்பட்டிருக்குது. அந்த தெத்துப்பல்லை எடுக்கக்கூடாது. இன்றைக்கும் பல் டாக்டர் கூட கடாப்பல்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குலைவு சரிஞ்சிரும். இன்றைக்கி நவீன டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸ்க்ரூ போட்டு பல்லு மாத்திரலாம் இருக்குது. எங்கே நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போய் கடாப்பல் எனக்கு கொஞ்சம் மாறி இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குது, எடுங்கன்னு சொல்ல எடுத்துட்டாங்களான்னு யோசிக்கக்கூடிய விஷயம். அப்போது அந்த சாமுத்திரியா பல்லிலும் வேலை செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னா பல்லில் இவனுக்கு பல்லு முளைக்கிறதுக்கு தாத்தாக்கு யோகத்துக்காக இவன் தெத்து பல்லாக இருக்கணுமா? அப்படி இல்லை. கடந்து இவனுக்கு அந்த பல்லு இயற்கையாக கடவுள் கொடுத்தவுடைய அம்சம் சில நேரத்தில் சிந்திப்புத்தன்மையும் கணிதத்தன்மையும் கூட்டும். அதுக்கு தான் 32ன்னு வச்சான். 3 + 2 5, 5 புதனை குறிக்கும். புதனே கணக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் பல்லுக்கு 32 பல்லுன்னு வச்சான். சாமுத்திரியா இங்கே கூட வேலை செய்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க சார். சாமுத்திரிக லட்சணப்படி கண் புருவங்கள் இருக்கலாங்க சார், அதுக்குமே ஒரு பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். சாமுத்திரியா லட்சணப்படி பிரதானமாக கண் புருவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்போல் அப்படிங்கிற காட்டிலையும் வேழ்போல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து குடைப்போல் அப்படின்னு சொல்ல. பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து தடிமண்ணமாக இருக்கும் கடந்து அது. அப்போ அந்த தடிமண்ணாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா முடி இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குன்னா இப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிடையாது. அந்த மாதிரி இருக்குதுன்னா சைனஸ் ப்ராப்ளம் வராது. ரோம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் வரும் சார். ரோம்ஸ் இல்லாமல் சைனஸ் வந்துருச்சா சார்னா விவாதத்துக்கு வேற இல்லை. ஒரு சில உடல் வாகுக்கு சீக்கிரம் தொற்று கிருமிகள் ஏற்படுவதை தடுப்பதற்கு கடவுள் மீசையாகும். அதனால தான் அந்த 16 வயசில் அந்த பசங்களுக்கு மீசை வருகிறது. அதுக்கு முன்னாடிலாம் அது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் என்ன மறைச்சாலும் அது நரம்புலியாக வர்றது. ஸோ இப்படி தான் ஒரு அமைப்பை கொடுத்தான். அதில் அந்த சைனஸ் ஏற்படுவதை தடுப்பதற்கு இந்த புருவத்தில், ஏன்னா சைனஸுங்கிறது இதில் இருந்து ஏற்பட்டு வரக்கூடிய விஷயம், இதற்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றுவது. ஆனால் அதெல்லாம் காட்டிலையும் பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த இரு புருவமும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யோகா சார் சேரக்கூடாது சார் அப்படிங்கிறதுக்காக நடுவில் பொட்டு வச்சா திலக் ஹோமம் அப்படின்னு பேர். திலகம்னா பொட்டு. திலக் ஹோமம் பண்ணுறதை காட்டிலையும் திலகம் சொல்லக்கூடிய இடத்துல பொட்டு வச்சாங்கன்னா அந்த சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சக்கரம் வேலை செய்யலாம். பொட்டு வச்ச பிறகு அந்த ஈர்த்து அதை செவித்திறனாக படுத்து அழகையும் புன்னகையும் சிரிப்பு மூலியமாக செயல்படுத்த வைக்கிறதுக்கு புருவமே முக்கியம். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா புருவத்தை குறைக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பிபி அதிகமாக வருது சார், எனக்கு கோபம் அதிகமாக வருது சார், நான் சைக்காலஜி டாக்டரை பார்க்குறேன். யாரெல்லாம் புருவத்தை கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக சைக்காலஜி டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். சாமுத்திரியாவில் சொல்லப்பட்டு. கண்டிப்பாங்க சார். சாமுத்திரிக லட்சணப்படி மச்சங்கள் அங்கங்கே இருக்குல்லங்க சார். உடலில் வந்து பார்க்கும்போது முகத்திலேயே பல்வேறு இடங்களில் மச்சங்கள் இருக்குது. ஸோ எந்தெந்த இடங்களில் மச்சங்கள் இருந்தால் என்ன பலனுங்க சார்? சாமுத்திரியாவினுடைய ஒரு பகுதி தான் வந்து சர்மம்னு ஏற்படக்கூடிய மச்சம். இன்னொரு ஒரு பகுதி கால் பெருவிரல், இன்னொரு ஒரு பெருவிரல் கை ரேகையை வச்சு சொல்வது, இன்னொரு அங்க லட்சணங்கள் 6 விரல் ஏற்படுறது, எக்ஸ்ட்ரா ஏற்படுறது, இப்படி நிறையாது. ஆனால் சாமுத்திரியா லட்சணத்தில் படி மச்சங்கள்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வலது நம்ம மூக்குக்கு பக்கத்துலேயோ அல்லது மூக்குக்கு கீழேயோ அல்லது சில பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இங்கே ஒரு சின்ன ஒரு பொட்டு வைத்த மாதிரியோ இருந்துச்சுன்னா அது யோகம்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு யோகம் இல்லை சார், நான் பிறந்த இடத்துலையும் புகுந்த இடத்துலையும் ஜெர்மன் தான் சார் படுறேன்னா அவங்களோட எண்ணங்கள்லாம் என்ன, எனக்கு கிடைச்ச உடனே என்ன நடந்துருன்னா கடவுள்னால கூட அது முடியாது. ஆனால் அவங்கள பார்த்துட்டு போன பிறகு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா. மச்சம்ங்கிறது நமக்கு இல்லை, நம்மளை பார்க்க வரவங்களுக்கு இஷ்டமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் மச்சம்னு பேர். அதற்கு இஷ்டத்தை ஏற்படுத்துவதால் அதுக்கு மச்சம்னு பேர். அதை கடவுள் வந்து சில பேர்த்துக்கு வந்து முக்கால்வாசி பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு மேலேயும் வச்சுருப்பாங்க. இப்போ மச்சத்தை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு தான் டெக்னாலஜி வந்துருச்சு. உடலில் அதுலேயும் குறிப்பாக கண்ணில் இருக்கக்கூடிய மச்சத்தை நிவர்த்தி பண்ணிங்கன்னா உடலில் நோயினுடைய தாக்கம் கூடும். இது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கடந்து. அதுபோக காதில் இந்த இடத்துல மச்சம் இருக்கும். அவங்களாம் சைட் ட்ராப்ஸ் போடணும்னே அவசியம் கிடையாது. அந்த மச்சமே அவங்களுக்கு வேலை செய்யும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தா நாடின்னு சொல்லக்கூடிய அண்ணாநாள் பார்த்தா தான் அந்த மச்சம் தெரியும், சில நேரம் அது தெரியாது. இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய செரிமான சக்தியை கூட்டுவதற்காக ஏற்பட்டக்கூடியது. அப்போ இந்த மச்சம்லாம் என்ன செரிமானம் ஆகாத சார்னா அதான் சொல்லலை. ஒரு சில வண்டியில் சைலன்சர் வெளியில் இருக்கும், ரேடியேட்டர் வெளியில் இருக்கும். அந்த மாதிரி மனிதனுடைய உருவ அமைப்பில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போது கடவுள் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வைக்கிறது தான் மச்சம். ஸோ தயவு கூர்ந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகத்தில் ஏற்படக்கூடிய மச்சத்தை கரெக்ஷன் பண்ணுவது
பின்வரும் காலங்களில் உங்களுக்கு வயது 40 வயது 50 வயதுக்கு மேலே அதற்கு உண்டான பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தவே முடியாது, குறைக்கவே முடியாது. சாமுத்திரிக லட்சணப்படி அடுத்தபடியாக மூக்கு எப்படி இருக்கணுங்க சார்? மூக்கோட தோற்றங்களாகட்டும் அதோட வடிவத்தை வச்சு நம்ம சொல்ல முடியுமாங்க சார்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ சாமுத்திரிக லட்சணப்படி பார்த்தா 7ஆம் நம்பரை கவுத்துற மாதிரி மூக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எலும்பு நீளமாக மடங்கி இருக்கக்கூடியதாகவும், சில பேர்த்துக்கு பொந்து வடிவில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பெருசாக இருக்கிறதாகவும் ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிறதா சொல்லுவாங்க. கடந்து அப்படிலாம் கிடையாது. மூக்கு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. வளர வளர அந்த மூக்கினுடைய தன்மை, அந்த சதம் வளருதுன்னு சொல்லுவாங்க தொண்டையில், அந்த மாதிரி மூக்கினுடைய எலும்பு பின் ஒரு காலங்களில் வளைந்து இந்த இஎன்டி டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அது போய் உங்கள் சுவாச குழாய் அரைக்குது, லைட்டாக சர்ஜரி பண்ணணுங்கிறதுலாம் இப்போ 10 வருஷமாக ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் மூக்குத்தி போட சொன்னாங்க. ஸோ மூக்குத்தி அணிந்து கொண்டே வந்தால் மூக்கு மட்டுமல்ல முகமும் அழகாக மாறக்கூடிய அமைப்பு மூக்குத்திக்கு உண்டு. அதனால அன்னை கன்னியாகுமரி கூட மூக்குத்தி அணிஞ்சிருக்கிறாள், காமாட்சி மூக்குத்தி அணிஞ்சிருக்கிறாள். அந்த மூக்கு கூட எனக்கு பொந்து மூக்கு மாதிரி வரக்கூடாது சார், என்னை பார்த்த உடனே வசியமானும் சார். குறிப்பாக எந்த பெண்ணும் போய் லவ் பண்ண மாட்டான். நான் இதை வன்மையாகவே சொல்கிறேன். ஆண்கள் தான் பின்னாடி லோன்னு அலையணும். இப்போ பெண்களுக்கு மட்டும் எப்படி அளவு கூடுது அப்படின்னா அதற்கு மூக்கே காரணம். அந்த மூக்கில் ஏற்படக்கூடிய சரிவுகளை சரி பண்ணுவதற்காக மூக்கத்தி அப்படின்பது. யாரெல்லாம் மூக்கத்து குத்துறாங்களோ அவளுக்கு பேர் நங்கை என்று பேர். கிடந்து அதெல்லாம் காட்டினையும் அவன் வசியமாகணும் சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மாமியா என் பேச்சை கேட்கணும், என் குழந்தை என் பேச்சை கேட்கணும், எங்கள் அம்மா என் பேச்சை கேட்கணும். என் மாமியா என் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் பூலாக்கு நத்துன்னு சொல்லக்கூடிய இந்த 2 இதுக்கும் இடையில் அணிவிக்கிறாங்க. இன்னும் ஒரிசாக்காரங்க தான் இந்த மாதிரி அணிஞ்சிருப்பாங்க கடந்து. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜி சம்மந்தப்பட்ட குறைபாடை கொடுக்கும், மூக்கில் ஏற்படக்கூடிய எலும்பு உணர்ச்சியை தடுக்கும். எப்பேறிப்பட்ட அந்த 7ஆம் மூக்கு கவுத்தி வச்சிருந்த மூக்கு கூட அழகுத்தன்மையை கொடுக்கும். முகத்தில் சிரிப்பை எப்பயுமே வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது அந்தந்த மூக்குக்கு தகுந்த மாதிரி சாமுத்திரிக லட்சணர் கலந்து 4 கல் மூக்கத்தி 7 கல் மூக்கத்தி. அந்த மூக்கத்தி கூட மூக்கத்தின்னு பேர் கிடையாது, பேசரி அப்படின்னு பேர். அந்த ஃபேஸை கரெக்ட் பண்ணுவதனால் அதுக்கு ஃபேஸரின்னு நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் ஆங்கிலத்தில் அந்த முகத்தில் ஏற்படக்கூடியதை சரி பண்ணுவதற்காக தான் அந்த கல்களை வருஷப்படுத்தி மூக்கத்தின்னு வச்சுருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியாக தாடி வளர்த்திட்டு இருக்காங்க சார். ஆண்களாகட்டும், ஆண்களுக்கு இப்போ இந்த அது ஒரு எல்லாருக்குமே அதான் பிடிச்சிருக்கு. ஸோ இது சாமுத்திரிக லட்சணப்படி எந்த மாதிரி பலன் தருங்க சார்? சித்த யுனானி 1000 இலக்கியத்தில் நம்மளுடைய ரோம்ஸை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அது மலைவாழ் மக்களுக்கே பொருந்தும். இப்போ கேரளாவில் இருக்கிறவங்க அல்லது இமயமலையில் இருக்கிறவங்க, மலை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தன்னுடைய சத்துக்களை இழக்கக்கூடாது, அந்த குளிர் வகைகளை தாங்கக்கூடிய அமைப்பும் வேண்டும். சில எதிர்ப்பு சக்திகளை இப்போ காற்றுனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுப்பதற்கு தான் கடவுள் மீசையை கொடுத்தான். பெண்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு மூக்கத்தி காதலே சரியாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இன்றைக்கும் கூட நீங்கள் சித்த வைத்தியத்தில் இருக்கிறவங்கலாம் பெருசாக அந்த தாடி வச்சுருப்பாங்க, சேஃபாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அது. ஆனால் நாயப்படி பார்த்தோம்னா யாரும் தாடி எடுப்பது உகந்தது அல்ல. ஏன்னா நீங்கள் உங்கள் நகமும் தாடியும் உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து விடுது. அதனால தான் அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லி வச்சாங்க கடந்து. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லவா, உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுன்னு சொல்லுவாங்க கடந்து. இப்படிலாம் பேசினா மீடியாவில் பிடிக்காது. பழமை தவறாமல் சொன்னால் தானே ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வருது. அப்போது அந்த பகவானுக்கு கொண்டு போய் நம்ம முடியை கொடுக்கும் பொழுது மேற்கொண்டு அந்த முடியோடு சேர்ந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீய பாக்டீரியா அழிவாயிருது இல்லையா, அதெல்லாம் வேர்வை கலான்களுடைய வெளியில் வந்துடும். புது முடியும் புது ரத்தமும் சுரக்கும். அதுக்கு மயிர் கற்றாழைன்னு பேர். மயிர் பேர் கிடையாது, மயிருங்கிறதே பேர் கிடையாது. பயிர் மயிர் 2 பயிரும் வளரும். ஆனால் அதில் இடையில காளான் இதெல்லாம் வந்துடும். ஆனால் மயிரில் மயிர் கற்றாழைன்னு கீழே தங்கிக்கும். அதை சரியாக பராமரிக்கிறதுனால தான் டேண்ட்ரஸ் ப்ரூப்பு, அலர்ஜி, புழு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். ஸோ முகத்தில் இப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தாடி வச்சுக்கணும், அல்லது ஒரு காலத்தில் காதல் தொழில் தான் வச்சான், இப்போ காரணம் இல்லாமலாம் தாடி வைக்கிறாங்க. இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை குறைத்து விடும், அழகை குறைத்து விடும். இப்போ அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், பின்வரும் காலத்தில் அப்புறம் கூடிய சீக்கிரம் தாத்தாவாக தெரியக்கூடிய காலமாக இருக்கும். தாதான்னு பேர் வாங்கினவங்க எல்லாம் தாத்தான்னு பேர் வாங்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் தாடி வைத்தால். கண்டிப்பாங்க சார். சாமுத்திரிக லட்சணப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.